இளையராஜா பாடல்கள் மூலம் ஈட்டிய வருமானம் குறித்த விவரங்களை அறிக்கையாக தாக்கல் செய்ய சோனி நிறுவனத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. சோனி மியூசிக் என்டர்டெயின்மெண்ட், எக்கோ ரெக்கார்டிங் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு எதிராக பிரபல இசையமைப்பாளர் இளையராஜா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருந்தார். தனது இசை படைப்புகளுக்கு தான் மட்டுமே உரிமையாளர்னோ, வேறு யாரும் இதற்கு உரிமை கோர முடியாதுன்னோ மனுவில் குறிப்பிட்டிருக்காரு. ஆனா பல்வேறு ஊடகங்களும் இசை நிறுவனங்களும் தனது பாடல்களை அனுமதியின்றி பயன்படுத்தி வருவதாகவும், இது காப்புரிமை சட்டத்திற்கு எதிரானதுன்னு இளையராஜா குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக சோனி நிறுவனம் தனது அனுமதி இல்லாமல் தனது பாடல்களை மாற்றியும் பல்வேறு வடிவங்களிலும் பயன்படுத்தி வருவதனால அதற்கு தடை விதிக்க வேண்டும்னு மனுவுல கோரியிருக்காரு. மேலும் தனது பாடல்களை பயன்படுத்தி சோனி நிறுவனம் ஈட்டிய வருவாய் குறித்த விவரங்களை தாக்கல் செய்யவும் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும்னு அவர் அந்த மனுவுல கேட்டிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி, இளையராஜா பாடல்களை வணிக ரீதியாக பயன்படுத்தி ஈட்டிய வருமானம் குறித்த விவரங்களை சோனி நிறுவனம் அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும்னு உத்தரவிட்டிருக்காரு. இந்த வழக்கின் விசாரணை அடுத்த மாதம் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு.